திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கற்பூரவள்ளி தலையை வச்சு நம்ம ஒரு துவையல் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு. நீங்கள் மிளகு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகா ஆட் பண்ணுறதுனால காரமாக இருக்குங்கிறதுனால அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த ஸ்மெல் வர வரைக்கும் இது நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதில் நான் அரை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு அரை மிளகா. ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு மிளகா போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப 2 பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். அதனால் அரை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பூண்டு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கற்பூரவள்ளி தலையை ஆட் பண்ணிக்கிறோம். கற்பூரவள்ளி தலையை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் குக் ஆகக்கூடாது, ஏன்னா அதோட அரோமா ரொம்ப இதாகிடும். ஸோ லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம புதினாவும் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். துவையலுங்கிறதுனால புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கிடும். அவ்வளோதான். இது சூடாறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம சாதத்து கூட, இட்லி கூட, அந்த மாதிரி நமக்கு தேவையான எதில் வேணால் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள்.